கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அரிசி அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். கொஞ்சம் கூட வெள்ளை சர்க்கரை சேர்க்காம வெல்லம் மட்டுமே சேர்த்து இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த பவுலில் ஒரு கப்புக்கு பச்சரிசி, அதாவது மாவரிசி, பொன்னி அரிசி, எதில் வேணால் இது செய்யலாம். மாவரிசி ஒரு 200 கிராமுக்கு இருக்கும். அதை ஒரு கப்பு நிறைய அளந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி கூடவே 2 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, உருட்டு உளுந்தாக எடுத்துக்கோங்க. அடுத்து அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு சொல்லணும் இல்லையா, அது. இது 2 பருப்புமே சேர்க்கறதுனால நல்லா பஞ்சு போல் நல்லா வாசமாக இருக்கும் அந்த அப்பம். இப்போ இதை நல்லா 4-5 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்ததும் இந்த அரிசியை நல்லா பொசுன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அரிசி, உளுந்து இது எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்ம அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நல்லா வாசத்துக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தூளை சேர்க்கணுன்னாலும் மாவு அரைச்ச பிறகு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கோர்ஸாக முதல்ல இந்த அளவுக்கு அரைச்சிருங்க. முதல்ல தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைப்படாது. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, இது இனிப்பு பலகாரங்கிறனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா பொடிச்சிட்டு அளந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணையாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி அரைக்கும் போது ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, இட்லிக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், மிக்சியில் தான் போட்டு நல்லா பொடி துருவலாக எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவுங்கிறதுனால ஹார்டாகும், அதனால் கண்டிப்பாக சோடா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு இதை ஊற்றி எடுக்க வேண்டியதான். கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருக்கு, ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்குது இந்த எண்ணெய். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது எண்ணெயோட காய்ச்சல். இப்போ ஒரு கரண்டி மாவல்லி முதல்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துலேயே இது நல்லா எழும்பி வந்துடும். இது நல்லா எழும்பி வந்த பிறகு திரும்பி இன்னொரு கரண்டி ஊற்றுங்க. பாருங்கள், நல்லா பொசுன்னு எலும்பி வருது. இப்போ இன்னொரு கரண்டி மாவல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எலும்பின பிறகு மாவல்லி சேர்த்து நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க. மிதமான சூட்டிலேயே வச்சு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் ஹையில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா மேலே மட்டும் கோல்டன் கலராக வந்துடும், உள்ளே மாவாக இருக்கும். மிதமான சூட்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக வெந்து இந்த மாதிரி கலர் வரணும். இந்த மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அரிசி ஊற வைக்கிற டைம் ஆகட்டும், அரைக்கிற பதமாகட்டும், நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிற அந்த தணலாகட்டும் கரெக்டாக இருக்கணும். சாஃப்டான அப்பத்தை கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிரசாதமாக படைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.